எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். முசாஃபர் நகர் கலவரமும் நமது சமூக கடமையும் என்கிற தலைப்பில் SDP கட்சியின் சார்பாக இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நேரடியாக அந்த கலவரம் நடந்த பகுதிகளில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அங்கே நடந்த உண்மை சம்பவங்களை தெரிந்து கொண்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முன்னாள் தேசிய தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அங்கே ஒரு உண்மை அறியும் குழுவை அனுப்பி நடந்த உண்மை சம்பவத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிற ஒரு பணியினை மேற்கொண்டிருக்கிற NCHRO அதனுடைய அறிக்கையை இங்கே வெளியிட்டு கருத்துரை வழங்குவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிற பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே, எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் துவக்கமாக நம்ம எல்லாம் வரவேற்று வருந்திருக்கிற SDP கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் நிஜாம் மொஹிதீன் அவர்களே, இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களே, பல்வேறு சமுதாய இயக்கத்தினுடைய தலைவர்களே, வழக்கறிஞர்களே, சமூக நல ஆர்வலர்களே, மனித உரிமை தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற களப்போராளிகளே, நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்கிற வாழ்த்தோடு எனது சிறிய அறிமுக உரையினை நான் துவங்குகிறேன். கடந்த வாரம் முசாஃபர் நகரிலே நடைபெற்றிருக்கிற இந்த கலவரம் நாடு முழுவதும் ஒரு மிகுந்த ஒரு அதிர்ச்சியினை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் துவங்கி சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இன்று வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான கலவரங்களை இந்த தேசம் கண்டிருக்கிறது. அதனுடைய வரலாறுகளை நாம் தெரிந்திருக்கிறோம். அதில் பாதிக்கப்பட்ட சிறுபான்மை சமூக மக்களுடைய கண்ணீர் கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். ஆனால் இப்போது நிகழ்காலத்தில் இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டத்தோடு, ஒரு மிகப்பெரிய ஆதாயம் அடைகிற ஒரு தேடலோடு இன்றைக்கு முசாஃபர் நகரினுடைய இந்த கலவரம் இன்றைக்கு திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வீரியத்தோடு அது இன்றைக்கு சமூகத்தில் பேசப்படவில்லை. அந்த வீரியத்தோடு அது பத்திரிகைகளில் அந்த செய்திகள் வெளியாகவில்லை என்கிற ஒரு கவலையோடு எங்களிடத்தில் சமூக தளத்தில், மனித உரிமை தளத்தில் போராடி கொண்டிருக்கிற சில நண்பர்கள் எங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். இப்படி ஒரு கருத்தரங்கை, இப்படி ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியினை நீங்கள் ஏற்பாடு செய்தால் இந்த முசாஃபர் நகர் கலவரத்தினுடைய இந்த செய்திகள், பாசிச பயங்கரவாத கும்பலுடைய இந்த சதித்திட்டங்கள் பிற சமூக மக்களுக்கு, பல்வேறு சமுதாய அமைப்புகளுக்கு, போராடுகிற கள போராளிகளுக்கு இந்த செய்திகள் தெரிகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமே, நீங்கள் ஏன் இந்த ஏற்பாட்டை செய்யக்கூடாது என்று எங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்த போது அதனுடைய தேவையை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இந்த நிகழ்ச்சி நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சியாக இதை நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை. சில விரல் விட்டு எண்ணுகிற ஒரு 75 நபர்களுக்கு மாத்திரம்தான் இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிற சமூக ஆர்வலர்களுக்கு, சமுதாய அமைப்பினுடைய பிரதிநிதிகளுக்கு, அதே போல மனித உரிமை ஆர்வலர்களுக்கு அவர்களை மாத்திரம் ஒன்று கூட்டி அங்கே நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்வுகளை எடுத்துச் சொல்வதன் மூலமாக அவர்கள் சந்திக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, அவர்கள் சார்ந்திருக்கிற பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும்
என்பதை ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். முசாஃபர் நகர் கலவரத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கொண்டிருக்கிற நாம் தெரிந்து கொண்ட செய்திகள் என்பது இது ஒரு நாடாளுமன்ற தேர்தலை மையமாக கொண்டு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிக பெரும்பான்மையை அல்லது அறுதி பெரும்பான்மையை பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதாவினுடைய அந்த சங்பரிவார கும்பல் இன்றைக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. எப்பாடுபட்டாவது, அதற்கு என்ன விலை கொடுத்தாவது, என்ன செய்தாவது இன்றைக்கு இந்த தேர்தலிலே வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் இனிமேல் நமது அரசியல் எதிர்காலம் அது சூரியமாகி போய் விடுமோ என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு திட்டமிட்டு அவர்கள் இந்த தாக்குதல்களை, இந்த கலவரங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நிதிஷ்குமார் கூட்டணியிலே இருந்து விலகிவிட்டார் என்று சொன்ன உடனேயே அதனுடைய பலனை அவர் அனுபவிப்பார் என்று பகிரங்கமாகவே நிதிஷ்குமாரை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்கள். அது நடந்து சில வாரங்களிலேயே, அடுத்த வாரத்திலேயே பாட்னாவிலே மிகப்பெரிய புத்தகையாவிலே குண்டு பிடிக்கிறது. அதைத் தொடர்ந்து 28க்கும் மேற்பட்ட அந்த குழந்தைகள் பலியான மிக மோசமான அந்த சம்பவம் அங்கே நடைபெறுகிறது. இதனுடைய பின்னணியில் என்ன பாடத்தை இவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள், என்ன செய்தி அவர்கள் சொல்ல விரும்புகிறார்கள் என்று சொன்னால், எங்களை பகைக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய பலனை அனுபவிக்கிற சூழலை எங்களால் உருவாக்க முடியும் என்கிற செய்தி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகையாவுடைய தாக்குதல், அதே போல பாட்னாவுடைய குண்டுவெடிப்புகள், இதற்கு பின்னால் சங்பரிவார அமைப்புகளுடைய கரங்கள் இருக்கிறது என்கிற செய்தி வெளிவந்தாலும் கூட ஊடகங்களால், உளவுத்துறையால், இந்த நாட்டினுடைய காவல்துறையால் அது திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. எனவே இந்த செய்திகள் சமூகங்களுக்கு, சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டும். முசாஃபர் நகர் கலவரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கலவரத்தில் முஸ்லிம்களுக்கும் ஜாட்டினத்தை சார்ந்த மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற ஒரு மோதலாக அது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஜாட்டினத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கிற அஜித் சிங்கினுடைய அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் இதுவரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவிற்கு பலியாகாத ஒரு சமூகமாக அந்த ஜாட்டின சமூகம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மோதலின் மூலமாக இதுவரைக்கும் அவர்களுடைய ஆதரவு தளம் இல்லாத அந்த சமுதாயம் இன்றைக்கு அவர்களது ஆதரவாளர்களாக மாறுகிற ஒரு சூழல் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக திட்டமிட்டு வதந்திகள் பரப்பப்பட்டிருக்கிறது, திட்டமிட்டு வன்முறைகள் தூவப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்திகள் வெறும் ஏதோ முஸ்லிம்களில் சில அமைப்புகள் மாத்திரம் பேசுவது என்கிற நிலையும் தாண்டி நாம் இயங்குகிற நமது அத்துணை அமைப்புகளும் நமது பிரச்சாரங்களில், நமது செயல்பாடுகளில், நமது களப்பணிகளில், அது மனித உரிமை தளத்தில் இருக்கட்டும், அரசியல் தளத்தில் இருக்கட்டும், அல்லது சமுதாய தளத்தில் இருக்கட்டும், அத்துணை தளங்களிலும் இந்த சங்பரிவார சக்திகளுடைய இந்த திட்டமிடல், அவர்களது சதி செயல் அது கொண்டு போய் சேர்க்கப்படுவது காலத்தினுடைய கட்டாயம் என்று நாங்கள் கருதுகிறோம். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்திற்கு என்று ஒரு வரலாறு உண்டு. 1947க்கு முன்பு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முந்தைய காலகட்டத்தில் கூட வட மாநிலங்கள் எல்லாம் வகுப்பு கலவரங்களிலே கொதித்துக் கொண்டிருந்த அல்லது ரத்தமாக ஆறுகள் ஓட்டப்பட்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலும் கூட தமிழகம் மாத்திரம் அமைதி பூங்காவாக திகழ்ந்திருக்கிறது. வட மாநிலங்களிலே பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் தமிழகத்திலே குடியேறிய வரலாறுகள் உண்டு. இன்றைக்கும் பட்டாணிகள் என்று பேசப்படுகிற அந்த முஸ்லிம்களில் ஒரு சாரார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலே வாழுகிற உருது பேசுகிற மக்கள் வகுப்பு கலவரங்களால் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு அமைதியான ஒரு தேசமாக இருக்கிற தமிழகத்திலே அவர்கள் அகதிகளாக வந்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தமிழக மண்ணில் இன்றைக்கு வகுப்பு கலவரங்களுடைய தூபங்கள், சங்பரிவார அமைப்புகளுடைய களப்பணிகள் இன்றைக்கு தீவிரமாக இருக்கிறது. மோடியை வைத்து, மோடியை முகமூடியாக காட்டி இன்றைக்கு தமிழகத்திலே சங்பரிவார அமைப்பை காலூன்ற வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியும் முயற்சியும் இன்றைக்கு வேகமெடுத்திருக்கிறது. அதற்கு இன்றைக்கு தமிழருவி மணியரை போன்றவர்கள்
சில தமிழ் அமைப்பினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு துணை போகிற ஒரு சூழல் இன்னைக்கு தமிழகத்திலே இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காங்கிரஸை எதிர்க்க வேண்டும், அதற்கு பாரதிய ஜனதா தமிழகத்திலே வந்தாலும் பரவாயில்லை, நரேந்திர மோடி பிரதமர் ஆனாலும் பரவாயில்லை, சங் பரிவார சக்திகள் அவர்கள் வளர்ந்தாலும் பரவாயில்லை, காங்கிரஸ் வரக்கூடாது என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு தமிழகத்திலே செயல்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. ஆக அன்பர்களே, இந்த நிலை தமிழகத்தில் பெரியார் ஈவேரா அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால் பண்படுத்தப்பட்ட இந்த தமிழக மண்ணில் இந்த வகுப்புவாத சக்திகளை அரசியல் ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அமைப்பு ரீதியாகவோ அவர்கள் தலையெடுக்க விடாமல் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, வடமாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மத கலவரங்கள் இரத்த ஆறுகளாக ஓடுகிற ஒரு சூழலை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சமூக பொறுப்பு தமிழகத்தில் இருக்கிற சமூக நல்லிணக்கத்தில், இந்த நாட்டினுடைய இந்த தேசத்தினுடைய மதசார்பற்ற இந்த கொள்கையில், இந்த நாட்டினுடைய ஜனநாயக கொள்கையில் ஆர்வம் இருக்கிற, அதிலே அந்த நாட்டம் இருக்கிற அத்துணை பேர்களும் இதை கடமையாக கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முசாஃபர் நகர் கலவரத்தை, அந்த கலவரத்துடைய சம்பவங்களை இங்கே எடுத்து சொல்வது அந்த கண்ணீர் கதைகளை கேட்டுவிட்டு செல்வதல்ல. இந்த வகுப்புவாத சக்திகள் அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் கலவரத்தை நிகழ்த்துகிற ஆற்றலை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்களோ என்று நம்மால் உணர முடிகிறது. எனவே அத்தகைய ஒரு சூழல் தமிழகத்திலும் ஏற்பட்டு விடாமல் அதை தடுக்குகிற ஒரு பணியினை நாம் தலையாக கொண்டு நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்த இந்த தளத்தில் செயல்பட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயத்தை நாம் உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய முன்னாள் தேசிய தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இங்கே மிக சிறப்பாக அங்க நடைபெற்ற அந்த நிகழ்வுகளையும் அதுபோன்ற இந்த சங் பரிவார இந்த சக்திகளுடைய பின்னணிகளையும் நமக்கு முன்னால் இங்கே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிறார்கள். அதே போன்று பேராசிரியர் மார்க்ஸ் அவர்கள் இந்த சங் பரிவார இந்த சக்திகளுடைய பின்னணிகளை, அவர்களது சரிகளை, இந்த பாசிச பயங்கரவாதத்தினுடைய அபாயத்தை முழுமையாக உணர்ந்து இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை, மிகப்பெரிய ஒரு களப்பணியை மேற்கொண்டிருக்கிற ஐயா மார்க்ஸ் அவர்கள் இங்கே மிக தெளிவாக தனது கருத்துரையை வழங்கவிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கிற, இதை ஏதோ ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக நாங்கள் ஏற்பாடு செய்யவில்லை, அரங்கம் அதற்கு அது போன்று இங்கே அமைந்திருக்கிறது என்று இருந்தாலும் கூட இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை நண்பர்களும் இந்த சங் பரிவார பயங்கரவாதத்தை, இது போன்ற வகுப்பு கலவரங்களை தமிழக மண்ணில் நாம் அனுமதிக்காமல் இருப்பதற்கு அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகாமல் இருப்பதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை, நாம் ஆற்ற வேண்டிய பணிகளை, உங்களது கருத்துக்களை இங்கே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என உங்கள் அனைவர்களிடத்திலையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையினை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.